அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடியே சரணம். இப்பொழுது நான் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ருத்திகாசுரன் வீழ்ந்தான் என்ற தலைப்பில் கூறுகின்றேன். பொருளை உடலை விட அஞ்சாத ருத்திரன் மகேந்திரன் முன்வந்து தன் கை சூலாயுதத்தை சுழற்றி அவன் மேல் எரிந்தான். எரிகிற கொல்லி போல் எதிரே வந்த சூலத்தை கண்டு பயந்தாலும் இந்திரன் தனது 100 கணுக்களை உடைய வஜ்ராயுதத்தினால் உடைத்து போட்டான். பிறகு ருத்ரனின் ஒரு கையை வெட்டினான். உடனே ருத்ரன் இந்திரனின் கதையினால் சாடையில் அடித்தான். ருத்ரன் கோபம் கொண்டு இப்படி இடி போல தாக்கியதும் இந்திரன் தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தை கீழே நடுவு விட்டு விட்டான். ஆகாயத்திலிருந்து இதை கண்டவரெல்லாம் ருத்ரனின் சாமர்த்தியத்தை கண்டு பாராட்டினர். இந்திரனின் சங்கடத்தையும் பரிதாபத்தோடு கண்டனர். அவர்களிடமிருந்து ஹா ஹா என்ற ஹாரங்களாக ஒலி எழுந்தது. இந்திரன் வெட்கத்துடன் மீண்டும் வஜ்ராயுதத்தை எடுக்காமல் இருந்தான். அப்பொழுது ருத்திரன் பேசினான். இந்திரனே, எடுத்துக்கொள் உன் வஜ்ராயுதத்தை, அடித்து தள்ளி என்னை கவலைப்பட இது காலமில்லை. இறைவனை தவிர எவருக்கும் எப்போதும் வெற்றியை கிடைத்துக் கொண்டிருக்காது. ஏனெனில் உடலும் மனமும் நமக்கு சுதந்திரமானதல்ல. நாம் பராதீனர்களாக இறைவனுக்கே உட்பட்டிருக்கின்றோம். பிரகிருதி, ஜீவ, புலன்கள், பூதங்கள் எல்லாம் இறைவனின்றி தானாக இயங்கும் திறமை அற்றவை. பிராணிகளை வைத்தே இறைவன் படைத்து அழிக்கின்றார். விவேகமற்றவன் ஜீவாத்மாவையே இறைவன் என்று நினைக்கின்றான். யாரும் விரும்பாவிட்டாலும் பிறப்பும் இறப்பும் இன்பமும் துன்பமும் எல்லோருக்கும் அந்தந்த சமயத்தில் வந்தே தீர்கிறது. அதனால் அவற்றில் சம புத்தியுடன் நாம் இருக்க வேண்டும். நீயே போரில் வெல்லுவாய் என்று தெரிந்தே உன்னை கொல்ல என்னால் முடிந்தவரை யுத்தம் செய்து கொண்டிருக்கும் என்னை பார். இது ஒரு சொக்கட்டான் போலத்தான். சூதாட்டத்திலே இவனை ஜெயிப்பான் என்று எவன்தான் கூற முடியும்? இது சமயம் வஜ்ராயத்தை எடுத்துக்கொண்ட இந்திரன் சிறுத்தபடியே கூறினான். நீ சித்தி அடைந்தவனாக இறைவனை சார்ந்தே பேசுகின்றாய். வாசுதேவரிடம் உனக்கு பக்தி உண்டானது வியப்பே. விஷ்ணு பக்தனான உனக்கு அற்ப உலக ஆசை இருக்காததில் வினோதமில்லை. உடனே அசுரன் பரிசம் என்ற ஆயுதத்தை இந்திரன் மேல் சுழற்றி எறிந்தான். அதையும் அவனுடைய கையையும் ஒரே சமயத்தில் இந்திரன் வெட்டி போட்டான். இறக்கைகள் உள்ள மலை ஒன்று 2 இறக்கைகளையும் இழந்து நிற்பது போல் 2 கரங்களும் இழந்தவனாக தோள்களிலிருந்து குருதி கொட்ட ருத்திகாசுரன் நின்று கொண்டிருந்தான். பிறகு ஒரு அற்புதமான வேலையை செய்தான். பூமியில் கீழ்த்தாடையையும் உயரமாக மேல் தாடையையும் வானிலும் வைத்து வாயை திறந்தபடி மகா மலைப்பாம்பு ஒன்று யானையை விழுங்குவது போல் இந்திரனை ருத்திகாசுரன் விழுங்கிவிட்டான். அதை கண்ட பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் ஹா என்று அலறினர். துன்பமே என்று அங்கலாய்த்தனர். விழுங்கப்பட்ட இந்திரன் நாராயண கவசம் அணிந்திருந்தாலும் யோக மாயினாலும் காக்கப்பட்டான். இரவாமல் வஜ்ராயுதத்தினால் ருத்திரனின் வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்தான். பிறகு தாமதியாமல் வஜ்ராயுதத்தை ருத்திரன் மேல் விட்டார். பெரும் சத்தத்துடன் சென்ற அது அசுரனின் தலையை அறுத்து தள்ளிவிட்டது. அந்த அசுரனின் ஆத்மா அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே இறைவனை சென்று அடைந்து விட்டது. ருத்திரன் மாய்ந்தான். பெரும் துன்பம் நீங்கியது என்று தேவர்கள் எல்லோரும் மகிழ்ந்தனர். மலர் மாழி பெய்தனர். இந்திரன் மட்டும் மலர் மாலை அணிந்திருந்தாலும் மகிழ்வை அடையவில்லை.